திடீரென்று சினிமாவை விட்டு நான் வந்திருக்கேன். என்னையா சாதனை பண்ணியிருக்கிறார் கேட்டால் சொல்லுகிறார் என்னுடைய சம்பளத்தையே விட்டு வருகிறேன். எத்தனை ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிறீங்க? அப்பதான் சொல்றாரு நெஞ்செல்லாம் நின்று மாட்டேங்குது. தாய் தகவல் படாத பாடுபட்டு அத்தனை கஷ்டப்பட்டு எங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி காலேஜ் அனுப்பி நாங்கள் டிகிரி முடிச்சு வேலைக்கு போய் சாத வரைக்கும் பாடுபட்டாலும் எங்களால் 200 கோடி ஒரு படத்துக்கு வாங்கியிருந்தால் எத்தனை 1000 கோடி இப்ப சேர்த்துட்டோம். அதையெல்லாம் முதல்ல மக்களுக்கு செலவு செய்யறாங்களா? வந்து களத்துல இறங்கி நடத்திட்டு முடி. இங்க அண்ணன் வேற இருக்காங்க, மாவட்ட கழக செயலாளர், நம்முடைய மரியாதைக்குரிய ஒன்றிய செயலாளர் கோபி நலத்திட்ட உதவி கொடுப்பாரு ஓட்டு வச்சிருக்காங்க. இங்க நம்முடைய நகர செயலாளர் இருக்காங்க, துணை செயலாளர் இருக்காங்க. எத்தனை பேருக்கு நலத்திட்ட உதவி ஞாபகம் கொடுக்குறோம்? ஏப்பா 200 கோடி ரூபாய் படத்துக்கு சம்பளம் வாங்கிக்கிறீங்க, குறைஞ்சது 10-25,000 கோடி உன்னுடைய சொத்து மதிப்பு இருக்கு போல இருக்கு. அப்ப சினிமாவிலிருந்து நேரா வரேன், 200 கோடி விட்டுட்டு வந்துட்டேன், நீங்க எங்களுக்கு 20,000 கோடியா கொடுங்கன்னு கேட்டு வந்து நிற்கிறான். இந்த சின்ன பையங்க சின்ன பிள்ளைங்க சில பேரை ஏமாத்தி அவன் மூலம் தெருவில் வந்து ஓட்டு போடுங்கிறாங்க. அன்பான வெளியுறவு தாய்மார்கள் ஏமாந்து போயிடாதீங்க. இந்த திமுகவின் ஆட்சி ஒழியணும்னு சொன்னா அதை ஒழிக்கிற திறன் அதிமுகவிற்கு மட்டுமே இருக்கிறது. அதை எடப்பாடியாருக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த சின்ன பசங்க ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா நீங்க அவங்ககிட்ட கேளுங்க, எதுக்காக ஓட்டு போடணும்னு கேளுங்க. அதிமுக வேட்பாளர் வராரு, நீங்க தாராளமா கேட்கலாம், எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும். அந்த வேலையில நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, ஆயிரக்கணக்கான பேருக்கு ஓய்வு வாங்கி கொடுத்துருக்கோம், ஆயிரக்கணக்கான பேருக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கிறோம், ஆயிரக்கணக்கான இடங்களில் குடிநீர் இணைப்பு கொடுத்திருக்கிறோம், ஆயிரக்கணக்கான மேம்பாலங்களை கட்டி இருக்கிறோம், சாலைகளை போட்டு இருக்கிறோம், தாலிக்கு தங்கம் கொடுத்திருக்கிறோம், லேப்டாப் கொடுத்திருக்கிறோம், அள்ளி மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம், அத்தனையும் செய்திருக்கிறோம், அதனால் இரட்டையிலே ஓட்டு போடுன்னு சொல்லுவார் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற இந்த புதுக்கட்சியை கூப்பிட்டு கேளுங்க, என்ன செஞ்ச மக்களுக்கு? அவன் சொல்றான் 2 காரணம் தான் சொல்றான் ஓட்டு போடுறது. ஒண்ணு, எங்க தலைவர் அழகா இருக்காரு ஓட்டு போடுங்க சொல்றான் இல்லையா? அழகா இருக்காங்க, பாக்குறதே அழகா இருக்காங்க ஓட்டு போடுங்க. 2வது காரணம் சொல்றான். முதல் காரணம் கூட பரவாயில்லை போடலாம், 2வது சொல்லுறான் சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க ஓட்டு போடுங்க. அதோடு விட்டுதான் பரவாயில்லை, நம்ம எல்லாம் டேக் பண்ணிடலாம், என்னையெல்லாம் டேக் பண்ணியே கேட்கறான், இந்த தலைவரை போல் நீ நாட்டியம் பண்ணுவாயா, டான்ஸ் ஆட தெரியுமா அப்படிங்கிறான், கேட்கிறான். அன்பான பெரியவங்களுக்கு சொல்ற, அழகா இருக்கிறான்னு பார்த்தோம்னா ஓட்ட போட்டு நாட்டை முடிச்சுக்கிறாங்க. அழகா இருக்கிறவன் நடனமாடுகிறவன் நாட்டை ஆளுகிற தகுதி படைத்தவன் அல்ல. யார் நாட்டை ஆளுகிற தகுதி படைத்தவன்? 4 ஆண்டு காலம் ஆட்சி கிடைத்தது, அதுல 2 வருஷம் பொருளாதார வளர்ச்சி, மீது இருந்த 2 வருஷம் ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு 17 வழிகள்